Good morning. How are you? We're going to look into a new topic this from today onwards. Who is Jesus? இயேசு குறித்து இன்னும் கொஞ்சம் அறிந்து கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், that I may know him and the power of his resurrection and the fellowship of his sufferings. So ஒவ்வொரு நாள் little by little நம்ம slice and dice பண்ணி we will just to get to know Jesus. I really pray நம்ம இதை படிக்க வசனத்தை படிக்க தியானிக்க I pray that Jesus will reveal himself to every one of us. Hallelujah. What a joy. What a great comfort. So first, who is Jesus? He is full of unfailing love. That is the first thing the Holy Spirit put in me to share. John chapter 1 verse 14 பார்க்கிறோம் that he came from the Father full of unfailing love. வேறு translationsல வேறு இருக்கு. Grace and truth, mercy and truth அப்படிலாம் இருக்கு. One translation it says unfailing love. Same thing திருப்பி ரிப்பீட் ஆகும்போது in verse number 17ல போட்டிருக்கு, the law came through Moses but God's unfailing love came through Jesus Christ. தேவனுடைய மாறாத குறையாத அன்பு எக்ஸ்கியூஸ் மீ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வந்தது அப்படின்றது வசனம் போட்டிருக்கிறது. ஸோ ஜீசஸ் இஸ் someone who is unfailing love. நம்மளுக்கு இது வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஆஸ் அ ஹியூமன் பீயிங் கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் we live in a world where நம்மளை சுற்றி இருக்கிற இதில் வந்து the love is failing, அது குறைந்து கொண்டிருக்கும், மாறிக்கொண்டிருக்கும். That is how it is. So அந்த unfailing love குறித்து நம்ம உண்மையாகவே உணர்ந்து கொள்ளுகிறதற்கு we have to really trust and believe in the word of God. ஏன்னா we are not going to see that many examples in the world. ஓரளவுக்கு we can see a few people who can be so genuine in their love. So but not many people. ஓகேங்களா? ஸோ unfailing loveக்கும் ஃபெயிலிங் லவ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் என்றால், unfailing love வந்து no matter it will be same. மேலே ஏறாது, மீன் இட்ஸ் ஹை, இதுக்கு மேலே ஏறுறதுக்கு இடம் இல்லை, பட் இட் இஸ் சேம், பட் இட் இஸ் நாட் கோயிங் டு கோ டவுன். பட் ஃபெயிலிங் லவ்னும் போது மேலே போய் கீழே வந்து மேலே போய் சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ வை டஸ் த ஹியூமன் லவ் ஃபெயில்ஸ் அக்கேஷ்னலி? எப்பப்பெல்லாம் குறையுதுன்னு பார்த்தாக்கா ஜஸ்ட் அ ஃபியூ திங்ஸ் டிஸ்ப்ளீஸ் தம். நம்ம அவங்களுக்கு சமாதானம், அவங்கள ப்ளீஸ் பண்ணாமல் போகும்போது, திடீர்னு நம்ம வேறு காரியங்களை செய்யும் போது அவங்களுக்கு நம்ம மேலே வைத்திருக்கிற அந்த அன்பு டெஃபினட்டாக குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எஸ்பெஷலி அமாங் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாருமே ஒன்று செஞ்சிட்ருப்பாங்க, நம்மளும் அதெல்லாம் செஞ்சிட்ருப்போம். சடன்லி வீல் சே நோ அதை நீங்கள் சொல்கிறத நான் பண்ண போகிறதில்ல. அப்போது நம்ம அவங்கள டிஸ்ப்ளீஸ் பண்ணிவிடுவோம். உடனே நான் சொன்னால் நீங்கள் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே லாட் ஆஃப் டைம்ஸ் அன்ஃப்ரெண்ட் பண்ணுறது, அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறது, அவங்கள சேர்த்துக்கிறது இல்லை, அதெல்லாம் ஆல் தட் வில் ஹேப்பன். தட் இஸ் டிப்பிக்கல் ஹியூமன் ஃபெயிலிங் லவ். Another way we might lose a love என்னன்னு பார்த்தாக்கா, when there is no gain in us. சில சமயங்களில் நம்மக்கிட்டேருந்து அவங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த லாபமும் வரப்போகிறதில்ல. லாபத்துக்காக நம்மளை நேசிக்கல, எஸ்பெஷலி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் பார்த்தோன்னா. பட் சம்டைம்ஸ் தே மைட் கம் டு அ கன்க்ளூஷன், இவங்க அவ்வளோதான், இவங்க கிட்டேருந்து நமக்கு ஒரு பைசா லாபமே வரப்போகிறதில்லன்னு சொல்லும் போது, சம்டைம்ஸ் இந்த வேர்ல்டில் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம காட்டிலும் வேறு எங்கே அவங்களுக்கு லாபம் கிடைக்குமோ அந்த மாதிரி ஃபெலோஷிப், அந்த ஃப்ரெண்ட்ஸோட அவங்க they will spend more time because they know we are not of much profit for them. ஸோ அப்போ there is a failing love. another example நான் சொல்கிறேன், ஏன்னா we have to understand what failing love is. அப்போ தான் அந்த unfailing love நம்ம really நம்ம relish பண்ண முடியும். another வந்து எஸ்பெஷலி வென் வி டிஸ்அப்ரூவ், அவங்க ஒன்று சொல்கிறாங்க அதை நம்ம ஒத்துக்கொள்ள போகிறதில்ல. இது எங்கே நடக்கும் என்றால், பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வந்து ரொம்ப லவ் பண்ணியிருக்கலாம், பேரண்ட்ஸ் ரொம்ப டேடி மம்மி எப்படி ரொம்ப they'll be very loving. திடீர்னு வளர அவங்களுடைய பிஹேவியரை பேரண்ட்ஸ் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. இல்லை நீ இப்படி பண்ணக்கூடாது, நீ இத்தனை மணிக்குள்ளே வரணும், உனக்கு நாங்கள் இதை வாங்கி கொடுக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்லும் போது they disapprove of what the little child. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போது பண்ணும்போது அந்த பிள்ளைக்கு உடனே கோவம் வந்துட்டு, ஐம் நாட் கோயிங் டு டாக் டு யூ, சாப்பிட போகிறதில்ல அப்படிலாம் சொல்லிட்டு there'll be a failing love. So as a human நமக்கு வந்து அந்த failing love is very ups and down. இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால we really do not really understand what unfailing love is. See, unfailing love என்ன, whether we don't give any gain to Jesus. அவருக்கு நம்மக்கிட்ட இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, இருந்தாலும் நம்மக்கிட்ட இருந்து அவ்வளோவா அவர் நம்ம நேசிக்கிறார். தட் இஸ் unfailing love.
மேபி நம்ம நிறைய தடவை அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் சொன்னல டிஸ்ப்ளீஸ் பண்ணியிருப்போம். அவர் சொல்கிற கற்பனைகளெல்லாம் நம்ம கைவிட்டுட்டு சம்டைம்ஸ் we don't spend time with him, we don't do what he wants. நிறைய தடவை அவரை டிஸ்ப்ளீஸ் பண்ணுற மாதிரி நம்ம செஞ்சுருக்கலாம். ஆனாலும் நீ என்னை டிஸ்ப்ளீஸ் பண்ணிட்ட, I'm not going to love youன்னு சொல்கிறதில்ல. he will correct us, that is different. But that does not change his love. He loves us. நீங்கள் if you're watching, maybe you're not, you feel that you displease God and you're thinking that he doesn't love you. No, that is not what the Bible says. The Lord showed his unfailing love through Jesus Christ. That love will never fail. No matter how much we could have displeased him, all he is doing is he's opened his arms. Will you not come back to me? Will you not come and feed my sheep? அப்படின்னு கேட்குறாரு பீட்டரை பார்த்துட்டு. The last thing is when we disapprove, அவருடைய கற்பனைகளை நம்மளால் கேட்க முடியாமல் நம்ம வேறு காரியங்களை செய்யும் போது கூட அவருடைய அன்பு குறையவே குறையாது. That is why the first thing the Lord wants to emphasize, to tell every one of you, his love towards you is unfailing. No matter, it is not dependent on our behavior. It is not dependent on our reciprocation. நம்ம எப்படி திருப்பி கொடுக்குறோன்றது அவர் அது பொருட்படுத்தலை. He just loves us because he loves us. Why? Because he is never changing. Hallelujah. He is everlasting love. It is a non-stop love. Every day, ஒவ்வொரு நாளும் காலையில் ரைட் ஃபுல்லாக நான்-ஸ்டாப் லவ் அவர்கிட்ட இருந்து அப்படியே ஊஸ் பண்ணி வருது. ஒவ்வொருவரையும் பார்த்து தனித்தனியாக. He loves us so much. What a wonderful, comforting Savior we have. Why should we be worried? Hallelujah. So shall we pray? Father God, we thank you, Lord. முதலாவது your unfailing love, எங்களை மாறாத நேசிக்கிற உங்களுடைய அன்பிற்கு ரொம்ப ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். We don't deserve it. தகுதி இல்லாத எங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நான்-ஸ்டாப்பாக லவ் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. Help us to be comforted with that love. Help us to grow in loving you more, Lord. Be with us throughout this day. In Jesus' name we pray. Amen. No matter what the devil whispers in your ears, நம்ம அறிக்கை செஞ்சுட்டே இருப்போம். His love is unfailing. Have a wonderful day. We are praying for you. Be blessed.